Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ் அணுவிச்சேர்மங்களுடைய நிலைப்புத்தன்மை. ஜென்ரலாக வந்து ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் லிகான்ஸ் ரெண்டும் சேர்ந்து ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. ஒரு மைய உலக அணு அல்லது அயனி ஈனிகளுடன் சேர்ந்து ஒரு அணுவிக்கோளத்தை உருவாக்குது. அந்த அணுவிக்கோளம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நிலைப்புத்தன்மை உடையதாக இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு வந்து சிதைவடையாமல் இருக்குது, how far the coordination complex is stable without decomposition அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த ஸ்டெபிலிட்டியை ஸ்டடி பண்ணுறதுக்கு தேர் ஆர் டூ வேஸ். ஒன்று தெர்மோடைனமிக்ஸ் மெத்தட் அண்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ் மெத்தட், வெப்ப இயக்கவியல் முறை, வேதிவினை வேகவியல் முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த தெர்மோடைனமிக்ஸ் பேசிஸில் பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான் டெல்டா ஜி வச்சு சொல்ல போகிறோம். டெல்டா ஜி அப்படிங்கிற கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, கிப்ஸ் கட்டிலா ஆற்றல். இந்த கிப்ஸ் கட்டிலா ஆற்றல் வேல்யூ அது வந்து நெகட்டிவாக இருக்கும்போது அந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து ஹைலி ஸ்டேபிளாக இருக்கும். அந்த வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. அதாவது கிப்ஸ் கட்டிலா ஆற்றல் மதிப்பு ஒரு அணுவிக்கோளம் உருவாகும் போது நம்ம டெல்டா ஜி கண்டுபிடிக்கணும். அந்த டெல்டா ஜி வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்தால் எதிர்க்குறியுடைய இருந்தால் அந்த அணுவிக்கோளம் நிலைத்தன்மையுடையதாக இருந்தாலும் இருக்கும். பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நிலைத்தன்மை இல்லாததாக இருக்கும். அடுத்து வந்து கெமிக்கல் கைனடிக்ஸ் மெத்தட், வேதிவினை வேகவியல் முறை வந்து பார்க்க போகிறோம். வேதிவினை வேகவியல் அப்படிங்கிற வந்து ஹவு ஃபாஸ்ட் ஏ ரியாக்ஷன் அக்கர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறது, எவ்வளோ வேகமாக அல்லது மெதுவாக ஒரு வினை நடக்குது அப்படிங்கிறது. இப்போ ML6 அப்படிங்கிறது ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். அதனுடைய சார்ஜ் வந்து ஜென்ரலாக சொல்லும்போது +or-n அப்படின்னு எடுத்துருக்குறோம். இதோட 6 லிகாண்ட் சேர்த்துருக்கோம். 6s சேர்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பொதுவாக வந்து ஒரு நாட்டினுடைய ஸ்டெபிலிட்டி மாதிரி. நம்ம இந்தியாவில் வந்து பழைய காலத்தில் இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி எவ்வளோ வேகமாக உள்ளே நுழைஞ்சு நம்மளை வெளியேற்றிட்டு அவங்க எல்லா பொறுப்புலையும் உட்காந்தாங்களோ அப்போ அந்த நாடு வந்து எப்படிலாம் என்ன அர்த்தம், ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி ML6 அப்படிங்கிற கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ், இதனுடைய லிகாண்ட் ஈனி வந்து என்னது L, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் மைய உலக அணு அல்லது அயனி வந்து M. இப்போ எஸ்ங்கிற லிகாண்ட், இந்த லிகாண்ட் வந்து when compared with L, the strength of the ligand S is strong. அதாவது L ஈனியை காட்டிலும் S ஈனி வந்து வலிமை வாய்ந்ததாக இருக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா இந்த L வந்து S வந்து ரீப்ளேஸ் பண்ணி ML6 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் என்ன ஃபார்ம் ஆனால் MS6 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணது. எது வெளியில் வந்துருச்சு, இந்த L அப்படிங்கிற லிகாண்ட் வந்து வெளியே வந்துருச்சு. இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது, ஃபாஸ்ட்டாக நடக்குது, மிக விரைவாக நடக்குதுன்னா அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து அந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னா அன்ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ எவ்வளோக்கெவ்வளோ வந்து இந்த ML6 gives MS6 அப்படிங்கிற ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குதோ அவ்வளோக்கெவ்வளோ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து அன்ஸ்டேபிள், இந்த அணுவிச்சேர்மம் வந்து நிலைப்புத்தன்மை இல்லாதது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம் கெமிக்கல் கைனடிக்ஸ் வேதிவினை வேகவியல் பேசிஸில். அடுத்தது அதே மாதிரி ML6 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துருக்கிறோம், அணுவிக்கோளம் எடுத்துருக்கிறோம். இதில் வழக்கம் போல் Lங்கிற லிகாண்ட், Mங்கிறது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், L ஈனி, Mங்கிறது மைய உலக அணு அல்லது அயனி. இதில் Xங்கிற ஒரு லிகாண்ட் எடுத்துருக்கிறோம். இங்கே ML6ங்கிற எப்படி கன்வெர்ட் ஆகிருக்கு, MS6ஆக கன்வெர்ட் ஆனாலும் கூட இந்த ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்கு, ஸ்லோவாக நடந்திருக்கு, மெதுவாக நடந்திருக்கிறதுனால இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா வலிமையானது, நிலைப்புத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். அடுத்து வந்து ML6 +or-n அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸோட Y அப்படிங்கிற ஒரு லிகாண்ட் போட்டிருக்கிறோம். இந்த ரியாக்ஷனாகவே இல்லை, நடக்கவே இல்லை. இந்த L லிகாண்டை வந்து Y லிகாண்டை வந்து என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலை, பதிலீடு செய்யலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஹைலி ஸ்டேபிள், அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்ததுன்னு அர்த்தம். இதை இந்த மாதிரியான காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்கிறோம்னா இனர்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். எந்த லிகாண்டோடையும் சப்ஸ்டியூட் ஆகாமல், எந்த ஒரு ஈனியோடும் பதிலீடு அடையாமல் நிலைப்புத்தன்மை வாய்ந்ததாக இருந்தால் என்ன சொல்கிறோம்னா இது வந்து இனர்ட் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஸோ ரெண்டு தெர்மோடைனமிக்ஸ் பேசிஸில் டெல்டா ஜி வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிள், பாசிட்டிவாக இருந்தால் அன்ஸ்டேபிள். அடுத்து இந்த லிகாண்ட் சப்ஸ்டியூஷன், ஈனிகளை பதிலிடுதல் வந்து ஃபாஸ்ட்டாக நடந்துச்சுன்னா அது வந்து அன்ஸ்டேபிள், நிலைப்புத்தன்மை அற்றது. மெதுவாக நடந்ததுன்னா நிலைப்புத்தன்மையானது, ஸ்டேபிள். அடுத்து வந்து இந்த சப்ஸ்டியூஷனே நடக்கலைன்னா அதை என்ன சொல்கிறோம்னா மந்த அணைவு, இனர்ட் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லியிருக்கோம். அடுத்து ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸினுடைய ஸ்டெபிலிட்டி, நிலைப்புத்தன்மையை வந்து பார்க்குறதுக்கு ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து கொண்டு வரும். பீட்டா, அதனுடைய சிம்பிள் வந்து பீட்டா. இப்போ வந்து ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாடு இருக்குது, அந்த நாட்டில் வந்து நாட்டுக்கு வந்து பகைவர்கள் உள்ள நுழையிறாங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு அந்த பகைவர்கள் வந்து விரட்டி விடக்கூடிய தன்மை, உள்ளே நுழைய விடாமல் நம்ம பாதுகாக்கிறோமோ அவ்வளோக்குள்ள நம்ம நாடு வந்து எப்படிப்பட்ட நாடாக இருக்குது, ஒரு பாதுகாப்பான நிலைப்புத்தன்மை வாய்ந்த நாடாக இருக்குது. அது மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ்க்குள்ள ஒரு லிகாண்டு உள்ளே நுழையும் போது அந்த லிகாண்டை சப்ஸ்டியூட் ஆக விடாமல் எவ்வளோ தூரத்துக்கு அதுக்கு ரெசிஸ்டன்ஸ், இந்த எதிர்ப்பு இருக்கோ அவ்வளோக்குள்ள வந்து அந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு அர்த்தம்னா ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்டேபிளாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மெஷர் ஆஃப் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு தி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் லிகாண்ட் பை அதர் லிகாண்ட் இன் அ காம்ப்ளெக்ஸ். அதாவது ஒரு அணுவிக்கோளத்தில் வந்து ஒரு ஈனியை மற்றொரு ஈனி பதிலீடு செய்வதற்கு எவ்வளோக்கோளோ அது எதிர்ப்பு தெரிவிக்கிறது, எவ்வளோக்கோளோ தடையை ஏற்படுத்துகிறதோ அவ்வளோக்கோளோ அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் பீட்டா என்ன சொல்கிறோம், மெஷர் ஆஃப் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ். என்ன அர்த்தம், எந்த அளவுக்கு லிகாண்ட் வந்து சப்ஸ்டியூட் ஆகிறது,
ரீப்ளேஸ் ஆகிறத அது தடுக்குதோ அதை தான் சொல்கிறோம். மெஷர் ஆஃப் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் டு தி ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஒன் லிகாண்ட் பை அதர் லிகாண்ட். இப்போ உதாரணத்துக்கு ML6ல் எல்லுங்கிற லிகாண்டை எக்ஸுங்கிற லிகாண்டோ அல்லது ஒய்ங்கிற லிகாண்டோ எந்த அளவுக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறது அது வந்து ரெசிஸ்ட் பண்ணுது, அப்போஸ் பண்ணுதுங்கிற வச்சு இந்த பீட்டா கான்ஸ்டன்ட் சொல்கிறோம். எவ்வளோக்குள்ள பீட்டா அதிகமாக இருக்கோ அவ்வளோக்குள்ள ஸ்டெபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஒரு அணைச்சேர்மத்தில் ஒரு ஈனியை மற்றொரு ஈனி பதிலீடு செய்வதற்கு எவ்வளோக்குள்ள தடை செய்து அவ்வளோக்குள்ள நிலைத்தன்மை அதிகமாக இருக்கும். இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட். இதுக்கு ஃபார்முலா சிம்பிள் வந்து பீட்டா. அடுத்த ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துருக்கிறோம். Cu2+ + 4NH3 gives CuNH3 2+. இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. காப்பர் 2+ அயானும் அமோனியாங்கிற லிகாண்டும் சேர்ந்து டெட்ரமின் காப்பர் 2 அயான் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதில் வந்து ஸ்டெபிலிட்டி எப்படி மெஷர் பண்ணுறோம்னா ஸ்டெபிலிட்டி இஸ் மெஷர்ட் பை டிகிரி ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் தி காம்பனன்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் என்னது? CuNH3 2+ங்கிற காம்ப்ளெக்ஸில் Cu2+ங்கிறது ஒரு காம்பனண்ட் மெட்டல் அயான், அமோனியா அமைன் அப்படிங்கிறது ஒரு காம்பனண்ட், அது வந்து லிகாண்ட். அதாவது CuNH3 2+ல் இருக்கக்கூடியதில் வந்து ரெண்டு கூறுகள் என்னது? Cu2+ங்கிற மைய உலக அயனி, NH3ங்கிறது வந்து ஈனி. இந்த ரெண்டு கூறுகள் இருக்குது. இந்த ரெண்டு கூறுகளும் இணைஞ்சு எதை உருவாக்குது? ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து உருவாக்குது, ஒரு அணைவு குளத்தை வந்து உருவாக்குது. இந்த காம்பனண்ட் Cu2+ அண்ட் அமைன் லிகாண்ட்ஸ் டுகெதர் ஃபார்ம் a complex CuNH3 2+. அப்போ இங்கே என்ன நடக்குது? அசோசியேஷன் வந்து நடக்குது. அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த அசோசியேஷன் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிளாக நிலைப்புத்தன்மை அதிகமானதாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுத போகிறோம். என்ன ப்ராடக்ட் இருக்குது? CuNH3 2+. நம்ம ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதும்போது ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் மேலே எழுதுவோம். அதனால் CuNH3 2+ வந்து மேலே இருக்குது. வாட்டர் ஆல் ரியாக்டன்ஸ் வினைப்படு பொருள் எதாவது? Cu2+ NH3 அதை கீழே எழுதியிருக்கோம். 4 அமோனியா இருக்கிறனால NH3 போட்டிருக்கிறோம். ஸோ ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷனை ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷனால் நான் இங்கே டிவைட் பண்ணியிருக்கோம். வினை விளைபொருளுடைய சரிவோ வினைப்படு பொருளுடைய சரிவோ ஆல் டிவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த கான்ஸ்டன்ட், இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் பீட்டா விச் இஸ் கால்ட் அஸ் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், நிலைப்புத்தன்மை மாறிலி. இந்த நிலைப்புத்தன்மை மாறிலி ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட் எதை வச்சு எழுதுறோம்னா அசோசியேஷன் அது இணைவு. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் லிகாண்டும் இணைஞ்சு எதோ உருவாக்குது? காம்ப்ளெக்ஸ் உருவாகிறத வச்சு எழுதியிருக்கிறோம். இப்போ இந்த ஈக்குலிபிரியத்தில் வந்து CuNH3 2+. இந்த காம்பனண்ட் எங்களுக்கு இது வந்து நியூமரேட்டர் மேலே இருக்க வேல்யூ கூட எது கூடும்? பீட்டா வந்து கூடும். அப்போ CuNH3 2+னுடைய கான்சன்ட்ரேஷன் CuNH3 2+னுடைய செறிவு அதிகமாக பீட்டா வந்து கூடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? CuNH3 2+ எப்போ ஃபார்ம் ஆகும்? காப்பரும் அமோனியாவும் சேர்ந்து இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆனால் தான் CuNH3 2+னுடைய கான்சன்ட்ரேஷன் கூடும். இது நியூமரேட்டரில் இருக்குன்னா இது கூட எது கூடும்? பீட்டா கூடும். பீட்டாங்கிற அது ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், நிலைப்புத்தன்மை மாறிலி. அப்போ நிலைப்புத்தன்மை வந்து அதிகமாகும். அப்போ எவ்வளோக்கோளம் இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அவ்வளோக்கோளம் வந்து பீட்டா வந்து அதிகமாகும். இது எதை பொறுத்து இருக்குன்னா மெட்டல் லிகாண்ட் பாண்டு ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்குது. அந்த ஆரம் எப்படி போட்டிருக்கோம்? எல்லுலேருந்து எம்முக்கு போட்டிருக்கோம். மீனிங் வந்து லிகாண்ட் வந்து மெட்டலுக்கு வந்து எலக்ட்ரானை கொடுக்குது, அதனால் ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகுது. இந்த பாண்டு எவ்வளோக்கோளவு ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கோள பீட்டானுடைய வேல்யூ வந்து கூடும். அப்போ ஸ்டெபிலிட்டி கூடும். இந்த பிணைப்பினுடைய வலிமை அதிகமாக பீட்டா கூடும். பீட்டா கூடும்போது இதனுடைய நிலைப்புத்தன்மை வந்து அதிகமாகும். சப்போஸ் இந்த பாண்டு வந்து அதனால நிலைப்புத்தன்மை அதிகமான டிசோசியேட் ஆகாது, அது பிரிகை வீதம் வந்து குறையும். அடுத்து இந்த மெட்டலுக்கு லிகாண்டுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் வந்து வீக்காக இருந்துச்சுன்னா அதனுடைய பிணைப்பு வலிமை வந்து குறைவாக இருந்தால் பீட்டா குறைஞ்சிரும். பீட்டா குறையும் போது என்ன ஆகும்னா ஸ்டெபிலிட்டி குறைஞ்சிரும், நிலைப்புத்தன்மை குறையும். ஸ்டெபிலிட்டி குறையும் போது நம்ம ஃபார்ம் ஆன காம்ப்ளெக்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகி திரும்ப என்னன்னா மெட்டல் அயானாவும் லிகாண்டாவும் பிரிஞ்சு அதனுடைய பிரிகை வீதம் வந்து அதிகம், டிசோசியேஷன் ரேட் வந்து அதிகமாயிரும். அடுத்தது இப்போ எதை வச்சு பார்க்க போகிறோம்னா முதல்ல அசோசியேஷன் பார்த்தோம். இப்போ எது பார்க்க போகிறோம்னா டிசோசியேஷன் வச்சு பார்க்க போகிறோம். அசோசியேஷனுங்கிற அது மெட்டல் ஆட்டமும் லிகாண்டும் சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து மெட்டல் அயானாவும் லிகாண்டாவும் பிரிகிறத வந்து என்ன சொல்கிறோம்? டிசோசியேஷன், பிரிகை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ பிரிகை விதத்தை வச்சு பார்க்க போகிறோம். என்ன காம்ப்ளெக்ஸ் டிசோசியேட்ஸ், ஒரு அணைவு பிரிகடையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா CuNH3 2+ங்கிற காம்ப்ளெக்ஸ் வந்து Cu2+ மெட்டல் அயானாவும் 4 அமோனியா லிகாண்டாவும் பிரிஞ்சிருக்கு. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் சமநிலை மாறிலி எழுத போகிறோம். ப்ராடக்ட் என்னென்ன இருக்குது? Cu2+, அதனோட கான்சன்ட்ரேஷன் போட்டாச்சு. 4 அமோனியா இருக்கிறனால NH3 போட்டோம். ரியாக்டன்ட் வினைபடு பொருள் என்ன இருக்குது? CuNH3 2+ இருக்கிறனால அதனுடைய கான்சன்ட்ரேஷனால் என்ன பண்ணிட்டோம்னா டிவைட் பண்ணிட்டோம். இப்போது ஆல்ஃபாவுக்கு என்ன பண்ணால் இன்ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டன்ட், நிலைப்புத்தன்மை அற்ற மாறிலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஆல்ஃபா பீட்டா ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பீட்டாவில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? CuNH3 2+ோட கான்சன்ட்ரேஷன் எங்கே இருக்குது? மேலே இருக்குது. Cu2+ அமோனியோட கான்சன்ட்ரேஷன் வந்து கீழே இருக்குது. வேற ஆல்ஃபா பார்க்கும்போது என்னது?
Cu2 plus அயனோட கான்சன்ட்ரேஷன் அமோனியானோட கான்சன்ட்ரேஷன் மேலையும் CnH4 plus அயனோட கான்சன்ட்ரேஷன் கீழே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா பீட்டானோட வேல்யூம் ஆல்ஃபானோட வேல்யூம் ஒன்றுக்கு எப்படி இருக்குன்னா ரெசிப்ராக்கலாக இருக்குது. ஸோ அசோசியேஷனுக்கு எழுதக்கூடிய கான்ஸ்டன்ட்டும் டிசோசியேஷனுக்கு எழுதக்கூடிய ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஒன்றுக்கு எப்படி இருக்குன்னா ரெசிப்ராக்கலாக இருக்குது. அந்த இணைதலுக்கும் பிரியடைதலுக்கும் எழுதக்கூடிய சமநிலை மாறிலி ஒன்றுக்கொண்டு தலைகீழாக இருக்குது. அதனால் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 1/βன்னு சொல்லலாம், அல்லது பீட்டா ஈக்குவல் டு 1/ஆல்ஃபான்னு சொல்லலாம், அல்லது ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கணும்னா பீட்டா அதிகமாக இருக்கணும், ஆல்ஃபா வந்து எப்படி இருக்குன்னா குறைவாக இருக்கணும். ஃபார் அ காம்ப்ளெக்ஸ் டு பி ஸ்டேபிள் தி வேல்யூ ஆஃப் பீட்டா should be high and the value of alpha should be low. அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட். இந்த சமநிலை மாறிலி கண்டுபிடிக்கிறோன்ற முக்கியத்துவம் என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்திருக்கோம் FeSCN6 2+. இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து ஆல்ஃபா வேல்யூ வந்து 1 × 10⁻3, பீட்டா வந்து 1 × 10⁻3. இந்த வேல்யூ பார்த்தாலே இது ரெசிப்ராக்கல்னு சொன்னோம் இல்லையா. பீட்டா வந்து 10⁻3னா ஆல்ஃபா என்ன இருக்குது பாருங்கள், 10⁻3 இருக்குது. அதிலே தெரியுது பீட்டா அண்ட் ஆல்ஃபா ஆர் ரெசிப்ராக்கல் டு ஈச் அதர், ரெண்டும் ஒன்றுக்கு தலைகீழ் மதிப்புடையதுங்கிறது இதில் தெரியும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா காப்பர் காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன வருது, பீட்டா வந்து ஆல்ஃபா வந்து 10⁻−12 பீட்டா வந்து 10⁻+12 வருது. அடுத்து சில்வர் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து ஆல்ஃபா வந்து 1.8 × 10⁻−19 வருது, பீட்டா வந்து 5.4 × 10⁻+19 வருது. கோபால்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து ஆல்ஃபா 6.2 × 10⁻36, பீட்டா வந்து 1.6 × 10⁻35. அண்ட் மெர்க்குரி காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து ஆல்ஃபா வந்து 4 × 10⁻42 அண்ட் பீட்டா வந்து 2.5 × 10⁻+41. இதில் பார்த்தீங்கன்னா பீட்டா எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது, ஆல்ஃபா எல்லாமே என்னென்னா நெகட்டிவ் வேல்யூ, பிகாஸ் தே ஆர் ரெசிப்ராக்கல் டு ஈச் அதர். அதனால் பார்த்துருக்குறோம். இதில் ஹையஸ்ட் வேல்யூ வருது பார்த்தீங்கன்னா மெர்க்குரி காம்ப்ளெக்ஸ் வந்து 2.5 × 10⁻41 வருது, வேறஸ் அயன் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்து 10⁻+3 வருது. அப்போ எது ஹையஸ்ட் வேல்யூனா மெர்க்குரியினுடைய வேல்யூ தான் ஹையஸ்ட் வேல்யூ. எவ்வளோ வந்திருக்கு, 10⁻41 வந்திருக்கு. அப்போ இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ்லேயே ஹைலி ஸ்டேபிள் அதிக நிலைப்புத்தன்மையுடைய காம்ப்ளெக்ஸ் வந்து மெர்க்குரி காம்ப்ளெக்ஸ் HgCN4 வந்து இந்த பீட்டா வேல்யூ வந்து 2.5 × 10⁻41 இருக்குன்னா அது ஹைலி ஸ்டேபிளாக இருக்குது. வேறு FeCN6 வந்து அதோட வேல்யூ வந்து வெறும் 10⁻3 இருக்கிறதுனால அதனுடைய ஸ்டெபிலிட்டி நிலைப்புத்தன்மை வந்து குறைவாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா இந்த ஆல்ஃபா வேல்யூ அல்லது பீட்டா வேல்யூ வச்சு we can find the stability of a complex. ஆல்ஃபா பீட்டா மதிப்புகளை கொண்டு ஒரு அணுவிச்சர்மத்தோட நிலைப்புத்தன்மை வந்து கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஒரு லிகாண்ட் ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும்போது நிலைப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும்போது என்னாகும், ஒன் லிகாண்ட் will be substituted by the other ligand. ஒரு ஈனியானது மற்றொரு ஈனியால் பதிலீடு செய்யப்படுகிறது. அப்படி பதிலீடு செய்யப்படும் போது மொத்தமாக பதிலீடு இப்போ 6 அணைவேன் 6னா அந்த 6 ஈனிகளையுமே அணைவுக்குளத்தில் இருக்க 6 ஈனியுமே மற்றொரு வலிமையான ஈனி வந்து பதிலீடு செய்தல், அது ஒன்று. ஓவரால் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிற அந்த ஆல் தி 6 ligands will be substituted by other 6 ligands. அப்படி பார்க்குறேன், இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறோம். ஒவ்வொரு லிகாண்டாக ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒரு லிகாண்ட் வந்து சப்ஸ்டியூட் ஆகும். அது மாதிரி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஓவரால் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எடுத்துருக்க வந்து MS6 அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துருக்கிறோம். அதில் எஸ்ஸுங்கிற என்னென்னா வாட்டர், ஆக்வஸ் மீடியம். அது அந்த இங்கே எஸ்ஸுங்கிற லிகாண்ட் எதை குறிக்குதுன்னா வாட்டரை குறிக்குது. இங்கே வந்து 6 லிகாண்ட் எடுத்திருக்கோம். இந்த லிகாண்ட் எல் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா இட் should be stronger than எஸ். நம்ம எடுத்துக்கூடிய MS6 அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸில் எஸ்ஸுங்கிற லிகாண்ட காட்டிலையும் எல் வந்து எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படின்னா தான் என்ன பண்ண முடியும், எஸ்ஸை வந்து எல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ நான் இருக்க எஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ML6 ஆயிடுச்சு, 6S வந்து வெளியில் வந்துருச்சு. இதுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுத போகிறோம். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட், வினை விளைபொருள் பை வினைப்படு பொருள் எழுதும்போது நான் ML6 போட்டோம். 6S இருக்கனால S/6, ரியாக்டன்ட் அது MS6 + 6L, 6L இருக்கிறனால L/6 போட்டோம். இல்லை எஸ்ஸுங்கிற வாட்டர் சொன்னால் வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன் எப்பயுமே கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால நம்ம எதை எடுத்துடலாம்னா அந்த எஸ் கான்சன்ட்ரேஷன் வந்து எடுத்துடலாம். அப்போ எது மட்டும் இருக்குன்னா ML6/MS6 L/6 போட்டலாம். இது வந்து பீட்டா வேல்யூ ஃபார் தி ஓவரால் ரியாக்ஷன். OA மீன்ஸ் ஓவரால் ரியாக்ஷன், ஒட்டுமொத்த வினைக்குரிய பீட்டா வேல்யூ எடுத்துருக்கிறோம். இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து MS6ல் வந்து ஒரு லிகாண்ட் ஆட் பண்ணும்போது ஒரு எஸ் வெளியே போகும்போது MS5 உள்ள ஒரு எல் வந்துடும். எஸ் என்ன செஞ்சிருச்சு, வெளியில் போயிடுச்சு. அதுக்கு என்ன எழுதியிருக்கிறோம், ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதியிருக்கோம். ப்ராடக்ட் என்னது MS5L. வழக்கம் போல் எஸ்னுடைய கான்சன்ட்ரேஷன் கான்ஸ்டன்ட்னால அதை என்ன பண்ணிட்டு விட்டுட்டோம் பை MS6 × L. அடுத்த ஸ்டெப்பு MS5L அதோட ஒரு அடிஷனல் லிகாண்ட் சேர்க்கும்போது என்ன வரும், இப்போ எஸ் வந்து 4 ஆயிரும், எல் வந்து 2 ஆயிரும், ஒரு லிகாண்ட் வந்து வெளியில் வந்துருக்கு. இதுக்கு என்ன எழுதியிருக்கிறோம், K2 எழுதியிருக்கோம். ப்ராடக்ட் பை ரியாக்டன்ட் எழுதியிருக்கோம். MS4L2 பை
MS5L into L அப்படி இதே மாதிரி ஒவ்வொரு லிகாண்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரோம். பார்த்தாலே தெரியும். MS4L2 எடுத்து ஒரு லிகாண்ட் ஆட் பண்ணும்போது MS3L3 வரும் ப்ளஸ் S வெளியே போயிடும். அடுத்து MS3L3 லிகாண்ட் சேர்க்கும்போது S குறைஞ்சி MS2 ஆயிரும், L4 ஆயிரும். அடுத்து அதோட இன்னொரு லிகாண்ட் சேர்க்கும்போது MS2L4 ப்ளஸ் L சேர்க்கும்போது என்ன ஆகும்? MSL5ன்னு வந்துடும். அடுத்த ஸ்டெப் வந்து MSL5ஓட ஒரு L சேர்க்கும்போது ML6. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு லிகாண்ட் எடுத்துகிட்டு ஒரு S எடுத்து ஒரு L ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். ரைட் சைடில் கரஸ்பாண்டிங் என்ன எழுதியிருக்கோம்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எழுதியிருக்கோம். K1 K2 K3 இப்படி என்ன எழுதியிருக்கோம்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து எழுதியிருக்கிறோம். அந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் K1 K2 K3 K4 K5 K6 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இட் வில் பி ஈக்குவல் டு தி வேல்யூ ஆஃப் பீட்டா ஓவரால். பீட்டா ஒட்டுமொத்த மதிப்பு வந்து எப்போ கிடைக்கும்னா இது எல்லாத்தையும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது லிகாண்ட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது படிப்படியாக ஒவ்வொரு படியாக வந்து ஈனிகளை வந்து பதிலீடு செய்யும்போது கண்டுபிடிச்ச சமநிலை மாறிகள் ஆரையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா வி கேன் கெட் தி பீட்டா வேல்யூ ஃபார் தி ஓவரால் சப்ஸ்டியூஷன். ஒட்டுமொத்த வினைக்குரிய பீட்டா வேல்யூ வந்து கிடைக்கும். அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த K வேல்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது சப்போஸ் 10⁻16 10⁻17 பவர் வந்து மைனஸில் இருந்தது அப்படின்னா அதை வந்து சிம்பிள் நம்பராக மாற்றுறதுக்கு லாகிறத எடுப்போம். ஸோ லாக் ஆஃப் பீட்டா போட்டோம்னா லாகிறதில் மல்டிப்ளை பண்ணுறதுக்குள்ள நான் அடிஷனல் எழுதுவோம். ஸோ லாக் பீட்டா ஈக்குவல் டு லாக் K1 ப்ளஸ் லாக் K2 ப்ளஸ் லாக் K3 அப்படி போட்டு இது வரைக்கும் லாக் K6 அப்படி வரும். ஸோ பீட்டா ஓவரால் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு K1 இன்ட்டு K2 இன்ட்டு K3 இன்ட்டு K4 இன்ட்டு K5 இன்ட்டு K6. அந்த லாகிறதம் எடுத்தோன்னா லாக் பீட்டா ஈக்குவல் லாக் K1 ப்ளஸ் லாக் K2 ப்ளஸ் லாக் K3 ப்ளஸ் லாக் K4 ப்ளஸ் லாக் K5 ப்ளஸ் லாக் K6. ஸோ இது இந்த லெசன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கணும்? வி கேன் ஸ்டடி தி stability of the complexes. Thank you so much.